ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் மற்றும் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக அவரது பணி தொடரும்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்திய அணியோட பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் தலைமையில் தான் இந்தியன் T20 டீம் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைச்சிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள வீரர்கள் மெகா ஏலம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ராகுல் டிராவிட்டை தலைமை பயிற்சியாளராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ராகுல் டிராவிட் தொடர்ந்து 2014 மற்றும் 15ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இயக்குனர் மற்றும் ஆலோசகராக பணியாற்றினார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கு மாறிய ராகுல் டிராவிட் 2019ஆம் ஆண்டு தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் வரை அங்கேயே இருந்தார். அதன் பின் 2021ஆம் ஆண்டு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டார். ராகுல் டிராவிட்டை தொடர்ந்து முன்னாள் இந்திய அணியின் வீரர் விக்ரம் ராத்தோரை துணை பயிற்சியாளராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. முன்னாள் தேர்வுக்குழு உறுப்பினர் மற்றும் ராகுல் டிராவிட் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக இருந்தபோது அவரது அணியில் பயிற்சியாளர் என பல்வேறு பொறுப்புகளில் அவர் இருந்திருக்காரு. 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தொடங்கப்பட்ட போது முதல் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கோப்பையை வென்றது. அதன் பிறகு ஏறத்தாழ 16 ஆண்டுகளாக ராஜஸ்தான் அணி கோப்பையை வெல்ல முடியாமல் தவிச்சு வருது. ராகுல் டிராவிட் மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இணைந்திருப்பதால் இந்த முறை ராஜஸ்தான் அணி ஐபிஎல் கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு மீண்டும் எழுந்திருக்கு.